தாவேக அமைச்சர்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் வந்து தற்பொழுது விமர்சனங்களை சந்தித்து வருது. நான் சொல்லும்போது பலரும் கிண்டல் அடிச்சிருக்க கூடும். இது வந்து ஒரு ரசிகர் மன்ற மந்திரி சபை. அவங்க ஆராதிக்கிற ஒரு ஆளு நடிகர், சீஃப் மினிஸ்டர், இவ்வளவுதான் அது. இதுல இவங்களால என்ன பண்ண முடியும்னு எதிர்பார்க்கறது நம்மளுடைய பிழை தானே. அவங்களுக்கு என்ன தெரியும்? புஷ் ஆனந்த் அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நீர்வளத்துறை நகராட்சி நிர்வாகம் கொடுத்துருக்காங்க. நீர்வளத்துறை அவர்கிட்ட தான் நீர்வளத்துறை ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன தெரியும் அவருக்கு? அப்புறம் இந்த முறுக்கு எப்போ சுட்டதுன்னு கேட்டுட்டு இருக்கிறான். அவ்வளவுதானே. முன்னாடி இருந்த சேகர் பாபு என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்படியெல்லாம் செய்யல. அவர் போயிட்டு அந்த சொத்துக்கள், ஒரு கோயிலுடைய சொத்துக்கள் எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி, இந்த சொத்து யாருக்கிட்ட இருக்குது, ஏன் இது அவங்ககிட்ட இருக்குன்னா அறநிலைய சொத்துக்களை மீட்கிறதுன்னு அவர் அப்படி போனாரு. இவர் எங்க போறாரு? முறுக்கு சொல்ற இடத்துக்கு போயிட்டு. ஒரு பிராமணன் எப்பொழுதுமே வந்துட்டு அவன் ஒரு பிராமணன் அப்படின்றத நினைச்சிட்டு தான் வேலை செய்வான். அதிகாரம் வந்துருக்கு பிற்பாடு. ஒரு உணவு அமைச்சராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படிதான் வேலை செய்வான். மாற்றவே மாட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது ஒன்று, ஆனால் செய்தது ஒன்று. விவசாயிகள் வயிற்றில் அடித்துட்டாங்கிற அந்த குமுறல் விஷயங்கள்லாம் பார்த்தோம். முதல் நடவடிக்கையே இப்படி இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து சொன்ன திட்டங்கள்லாம் என்ன ஆகும்? ஏமாத்துவார் விஜய். ஏமாத்துவாரா? பெப்பரானது என்னது? 5000 ரூபாய் தள்ளுபடிக்கு அவன் போறான்னா, விவசாய கடன் தள்ளுபடியே முழுவதுமாக பண்ண முடியல. அதில் ஏமாற்று வேலை அப்படின்னா 6 சிலிண்டர் இப்போ 2500 ரூபா, 4000 ரூபா, பழவ நகை தண்ணியில் எழுதி வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அதான் மின்தடை பிரச்சனை தற்பொழுது கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருப்பது போன்று தோன்றியது. கோடை காலத்தில் போற பவரா எடுத்துக்கிறதா அல்லது இதுக்கு கோடை காலத்தில் எக்ஸஸ் யூசேஜ் அது எப்பொழுதுமே ஒரு 10 to 15%, 20% இன்க்ரீஸ் ஆகும். இந்த நேரங்களில் வந்துட்டு அண்டை மாநிலங்களில் இருந்து தனியார் கிட்ட பவர் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை தான் இவங்க ரத்து பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறது. சிடி தூயவனா காட்டிக்கிறது. மின்தடை பிரச்சனையை ரொம்ப சுலபமாவே அவங்க சரி செய்யக்கூடிய அளவுக்கு நிர்வாகத்திறன். நீங்க ஊழல்னு பேசிக்கிட்டு உங்களுடைய திறனை. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேக அமைச்சர்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் வந்து தற்பொழுது விமர்சனங்களை சந்தித்து வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருத்தராக? இல்லை, எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். எல்லாமே வருது. இமேஜஸில் வருது, வீடியோஸில் வருது, ஷார்ட்ஸில் வருது. அவ்வளோதான். நான் என்ன சொன்னேன்? நான் சொல்லும்போது பலரும் கிண்டல் அடிச்சிருக்க கூடும். இது வந்து ஒரு ரசிகர் மன்ற மந்திரி சபை. அவங்க ஆராதிக்கிற ஒரு ஆளு நடிகர், சீஃப் மினிஸ்டர், இவ்வளோதான் அது. இதில் இவங்களால என்ன பண்ண முடியும்னு எதிர்பார்க்கறது நம்மளுடைய பிழை தானே. அவங்களுக்கு என்ன தெரியும்? புஷ் ஆனந்த் அவருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? நீர்வளத்துறை, நகராட்சி நிர்வாகம் கொடுத்துருக்குறாங்க. நீர்வளத்துறை அவர்கிட்ட தான் நீர்வளத்துறை ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன தெரியும் அவருக்கு? இல்லை, அவருக்கு என்ன தெரியும்? யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க. நம்ம அவனுக்கு குறை சொல்லலை, தெரியாது. தூக்கி கொடுத்துட்டீங்க. அப்புறம் இந்த முறுக்கு எப்போ சுட்டதுன்னு கேட்டுட்டு இருக்கிறான். அவ்வளோதானே. இல்லை, அது அப்படி கேட்கலையே. இதில் வச்சிருக்க மேனுஃபேக்சர் டேட் இருக்குல்ல, அது அப்போ தான் பண்ணது, நான் எப்படி நம்புறது அப்படின்னு. அதாங்க எப்போ சுட்டது, அதான் கடைசி. அதான் சொல்கிறேன். இவ்வளோதான். முன்னாடி இருந்த சேகர் பாபு என்ன பண்ணார் அப்படின்னா, இப்படியெல்லாம் செய்யலை. அவர் போயிட்டு அந்த ஒவ்வொரு சொத்துக்கள், ஒரு கோயிலுடைய சொத்துக்கள் எங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி, இந்த சொத்து யாருக்கிட்ட இருக்குது, ஏன் இது அவங்ககிட்ட இருக்குன்னா அறநிலைய சொத்துக்களை மீட்கிறதுன்னு அவர் அப்படி போனார். இவர் எங்கே போகிறாரு? முறுக்கு சொல்கிற இடத்துக்கு போயிட்டு நிற்கிறாரு. ஏன்? விஷனே இல்லை, விஷனே கிடையாது. ரெண்டாவது, இது வந்துட்டு ஒரு சோசியலாஜிக்கல் அவுட்லுக் தான், பார்வை தான், சமூக பார்வை தான். ஒரு பிராமணன் எப்பொழுதுமே வந்துட்டு அவன் ஒரு பிராமணன் அப்படின்றத நினச்சிக்கிட்டு தான் வேலை செய்வான். அதிகாரம் வந்துடுறதுக்கு பிற்பாடு அதுக்கேற்ற மாதிரி தான் அவனுடைய செயல்பாடுலாம் இருக்கும். அது உணவு அமைச்சராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படிதான் வேலை செய்வாங்க. மாற்றவே மாட்டாங்க. இப்போ இன்னொரு அமைச்சர் வந்து பேசின விஷயம், மீன்வளத்துறை அமைச்சர் தமாஷ். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, கச்சத்தீவு நோ கமெண்ட்ஸ்ன்றாரு. யோசிக்கவே இல்லை அவர். கச்சத்தீவு அப்படின்றவருடைய என்ன தெரியாது. ஸோ நோ கமெண்ட்ஸ்ன்றது அவர் என்ன அர்த்தம்னா, நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை, கருத்து சொல்ல தெரியாது அப்படின்றத அவர் இப்படி சொல்கிறாரு. எனக்கு கருத்து சொல்ல தெரியாது. அதில் என்னது அது பிரச்சனை தெரியாது. பக்கத்தில் அவர் சொல்கிறார் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நோ கமெண்ட்ஸ் மூணாவது. இப்போ அவங்க அதை எனக்கு என்ன கேட்குறேன்னா, ஒரு மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார். கச்சத்தீவு வந்து பற்றி முதல்வர் விஜய் அவர்கள் அன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பேசினார். ரொம்ப ஈஸியாக சொல்லலாமே, மாநில அரசு மட்டும் தனித்து முடிவெடுக்க முடியாது, ஒன்றிய அரசோடு சேர்ந்து செயல்பட்டு மீட்பதற்கான முயற்சிகளை எடுப்போம், அல்லது காலம் வேணும், எதுவுமே இல்லாமல் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த துறை சார்ந்து இவ்வளோதான் புரிதல் இருக்குது அப்படின்னா, எதிர்வரும் காலங்களில் அவங்களோட யாருக்காக புரிதல் இருக்குது? செங்கோட்டையன் உட்பட. செங்கோட்டையனுக்கு மட்டும் ஏதாவது தெரியுமா? அவரே மாற்றி தான் சொல்கிறாரு. ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பொதுப்பணித்துறை அப்படின்ட்டு பொதுப்பணி என்ன செஞ்சுருக்கிறாரு? இந்த ஆதவர்ஜுனா எம்எல்ஏ வாங்குறது தான் பொதுப்பணி. வேறு ஒன்று, அது கட்சி பொதுப்பணி ஐயா. அது ஏதோ ஒன்று.
கட்சி வேறு ஆட்சி வேறு கிடையாது. நாங்கள் செக்ரட்டேரியட்லேயே வந்துட்டு கட்சியினுடைய மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்குறோமே, அப்புறம் என்ன அது வேறு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க யாருக்குமே எதுவும் தெரியாது. ஆனால் மாற்றத்துக்கான ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியில் வாதிக்கிறாங்க. அப்படி என்னதான் மாற்ற இந்த போகிறாங்க? சொரிங்களை என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இப்போ இந்த நேரத்தில் இப்போ இன்னொரு அமைச்சர் வந்து பெண் அமைச்சர் ஒரு பாலியல் சம்பவம் நடந்திருக்கிறது, ப்ரெஸ் மீட்டில் எப்படி பேசணும்னு தெரியாமல் சிரிக்கிறாங்க. ஆனால் அதே பெண்மணி எப்படி வீரியமாக பேசினாங்க, புரட்சிகரமாக பேசினாங்கிறது தெரியும். அப்போ இதெல்லாம் விமர்சனங்காடு ஒரு பக்கம், அனுபவம் இல்லாதவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் அல்லது தவறுகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோயா. இன்னொரு புறம் முதல்வர் அவர்கள் என்ன செய்யணும்? ஏன்னா இப்போ இந்த மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் தொடர்ந்து சொல்றார், இது திமுக இருந்ததுனால தான் எங்களுக்கு ட்ரபிளா இருந்தது, இதுக்கப்புறம் எங்களுடைய துணையோட தான் அங்கே ஆட்சி நடக்குது, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, நாங்க பூஜை போடுவோம், அணை கட்டுவோம், துறப்போம் அப்படின்னு அடுத்தடுத்து பேசுறாரு. இங்கேருந்து எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை. எப்படி இல்லை சிவகுமார், டிகே சிவகுமாருக்கு வந்துட்டு இன்னும் தெரியல விவரம். தமிழ்நாட்டு, கேரளா, புதுச்சேரி 3 மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் அடிக்கல் நாட்டவே முடியாது. அதை விட முக்கியம், அந்த இடத்த அணை ப்ராஜெக்ட்டுக்கான நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கலாம், டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆரை கொடுக்கலாம், நீர்வள ஆணையத்துக்கு கொடுக்கலாம், அவங்க அதை பரிசீலிக்கலாம், அவங்க ஓகேன்னு கூட சொல்லலாம். ஆனால் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், வனத்துறை, அந்த அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை முன்னுக்கு கொண்டு போக முடியாது. 2, என்னைக்கு காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் இறுதியாக உத்தரவு பிறப்பிச்சு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டதோ, அதற்கு மேலே அந்த ஆணையத்தினுடைய ஒப்புதல் இன்றி நீங்கள் அணை கட்ட முடியாது. ஸோ விஜய் இதை புரிஞ்சுக்கணும். கோர்ட்டுக்கு போய்ட்டு அப்படிலாம் அல்லாடெல்லாம் வேணாம். இதையே நீங்கள் இது ஒரு அறிக்கையை கொடுங்க. அதை தான் கேட்குறேன். இப்போ அவர் தொடர்ந்து விமர்சிக்கிறாரு. அந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு செல் அப்படின்னு ஒன்று இருக்கும், காவேரி செல் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது. அந்த காவேரி செல் வந்துட்டு இது தொடர்பான ஒரு அறிக்கையை இப்போ ப்ரிப்பேர் பண்ணி விஜய் கிட்ட கொடுத்துச்சு அப்படின்னா அவர் டீட்டெயிலாக அவர் கொடுத்துடலாம், முடிஞ்சு போச்சு. இல்லை நீர்வளத்துறை யார்கிட்ட இருக்குதோ அவங்க சொன்னாங்கன்னா அவங்க கொடுத்துடலாம், அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள். நம்ம இதிலெல்லாம் விட்டு தர போகிறதில்ல. விஜயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விட்டு தர போகிறதில்ல. நம்ம பேசுவோம். இல்லைங்கய்யா, நம்ம நிச்சயமாக இப்போ மாநில நலன் சார்ந்து வரும் பொழுது நம்மளுடைய குரல்கள் நிச்சயமாக இருக்கும். இப்போ ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை அவர் அங்கிருந்து எப்படி டீல் பண்ணுறாரு, எப்படி பேசுகிறான்னு இருக்கு அந்த மாநிலத்துடைய துணை முதல்வர் சொல்கிறாங்க. அதுக்கு இமீடியட்டாக நம்ம ஒரு வாய்ஸ் தர வேண்டியது ஒரு தேவை இருக்குல்ல. அது வரலையே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது புரிதல் தானே வரணும். இல்லை, அது நம்ம அப்படி கடந்து போயிட முடியாதுல்ல. இது இல்லை, கடந்து போவதற்கு ஒன்றும் தெரியாதவன் நிற்க வச்சுட்டு கடந்து போகிறதுன்னா திக்க தெரியாத காட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. அவர் என்ன தெரிஞ்சா செஞ்சாரு? ஏதோ பேசுறதுக்காக அள்ளி விட்டாரு, மாட்டிக்கிட்டாரு, வந்து உட்கார வச்சுட்டாங்க, பார்த்துக்கிறலாம் அப்புறம் அப்படின்ட்டு. முடியுதா இப்போ? முடியல. இப்போ நான் இவ்வளோ விஷயத்த நான் சொல்கிறேனே, இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியும், எடுத்து சொல்லலாம், புரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் விஜய். அதிகாரிகளோட ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இதுக்குன்னு ஒரு செல் இருக்கும். அந்த அதிகாரிகள் வந்து மூத்த அதிகாரிகள் உட்காந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு அறிக்கையை டிராஃப்ட் பண்ணி தெளிவாக கொடுத்துட்டா போதும், இவ்வளோதான் அப்படின்ட்டு. அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், நீர்வள அமைச்சகமாக இருக்கட்டும், ஜால் மினிஸ்ட்ரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் இஸ் இன் ஃபோர்ஸ், அது இருக்குது. அங்கேருந்து உத்தரவு வராது நீ பண்ண முடியாது. பிகாஸ் காவிரி நதியில் வரக்கூடிய தண்ணி ஹஸ் ஆல்ரெடி பீன் அப்போர்ஷன்ட். காவிரி நதியில் வரக்கூடிய நீர் ஏற்கனவே பகிரப்பட்டு விட்டது. இதுக்கப்புறம் தடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை. இதுக்கு மேலே நீ உனக்கு போட்டு அதை ஆல்டர் பண்ண முடியாது. நீ எப்படியாப்பட்ட மணல் இருக்கலாம் கர்நாடகாவில், ஒன்றும் பண்ண முடியாது. அது டிகே சிவகுமாராக இருக்கட்டும், சித்தராமையா இருக்கட்டும், நாளைக்கு பிஜேபி அரசு வந்ததுன்னா அதில் இருக்கக்கூடியவனாக இருக்கட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் கொலாப்ஸ் ஆகும், அந்த கவர்மெண்ட்டை தூக்கி அடிச்சிடலாம். தெரியுமா? ஏன்னா அரசமைப்பு ரீதியாக 2012 அமைக்கப்பட்டது காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் ட்ரிபியூனல். அது கொடுத்த உத்தரவு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு டெக்ரி அதற்கு இணையானது. அந்த டெக்ரி தான் இன்றைக்கி இருக்கிற ஆணையம். இந்த ஆணையத்தில் இந்த 4 கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி 4 மாநிலங்களும் மெம்பர்ஸு. இவங்களை தாண்டி தான் எதுவும் நடக்கணும்.
நீ போய் பேசிட்டு இருக்கலாம், மேகேட்டாட்டு மேகேட்டாட்டு அப்படி சொல்லிட்டே இருக்கலாம். இன்னும் ஆடு தான் தாண்ட முடியும், நீ தாண்ட முடியாது. மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ கர்நாடகா துணை முதல்வர் இதை தெளிவாக பண்ணி விஜய் போட்டார் அப்படின்னோம்னாலே பொலிட்டிக்கலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம். மற்ற ரெண்டாவது உங்களுக்கு மேகதாட்டு விஷயத்துலலாம் அவங்களெல்லாம் எந்த கட்சியும் விட்டு தர மாட்டாங்க, நல்லா கவலைப்படாதீங்க. அவங்க பேசாட்டி நம்ம பேசி தான் ஆகணும், எல்லாரும் எதிர்கட்சிகளும் பேசுவாங்கன்றீங்க. நீ பேசாத இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுதான் சொல்ல வர. நீங்க முதல்வர் அவர்கள் தானே பேசுறோம். அதான் அது அந்த வருத்தம் இருக்குல்ல, அதிகாரிகள் விஷயம் நீங்க பேசணும். இப்போ இன்னொரு புறம் ஐயா, விவசாயிகள் பயிர்க்கடன்னு சொல்லிட்டு தள்ளுபடி நடந்தது. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது ஒன்று, ஆனால் செய்தது ஒன்று. விவசாயிகள் வயிற்றில் அடித்துட்டாங்கங்கிற அந்த குமுறல் விஷயங்கள்லாம் பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க? இது முதல் நடவடிக்கையே இப்படி இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து சொன்ன திட்டங்கள்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? ஏமாத்துவார் விஜய். ஏமாத்துவாரா? தெப்பரானது என்னது? ஏமாத்து 5000 ரூபா தள்ளுபடிக்கு அவன் போகிறான்னா? அப்படி கிடையாது. வெறும் 2000 ரூபாய்க்கு 2000 கோடி நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, இவ்வளோதான். மொத்தமாக என் எஃபெக்ட் எவ்வளவு? 2000 crores, அவ்வளோதானே. 12000 கோடி தள்ளுபடி பண்ணது. கலைஞர் வந்து 2006 தேர்தல் அப்போ அவர் சொன்னது 7000 கோடி வரை விவசாய கடன்கள் அனைத்து தள்ளுபடினார். எல்லாருக்குமே, பெரிய விவசாயி, சின்ன விவசாயி, குட்டி விவசாயி, இடைத்தரகர்கள் எல்லாருக்குமே தள்ளுபடி பண்ணியாச்சு. அதை வச்சு ராகுல் காந்தி அடுத்தபடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தார். 69000 கோடி நாடு முழுவதும் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணார். எவ்வளவுக்கு? 69000 கோடி. அன்னைக்கும் தமிழ்நாடு தான் முன்னிலை. இன்னைக்கு தமிழ்நாடு முன்னிலையில் இல்லை. அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இல்லை. ஸ்டாலின் 12000 கோடி தள்ளுபடி பண்ணாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களால செய்ய முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா அதற்குரிய அனுபவம் கிடையாது, அதற்குரிய புரிதலும் கிடையாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்கறையும் கிடையாது. நீங்க சும்மா போட்டு ஒன்று அடிச்சிங்க, டப்புன்னு போயிட்டு கடைசியில் வாத்து கடைசியில் கரெக்டாக கொண்டு வச்சிருக்கீங்க, மொத்த பரிசு உங்களுக்கு கொடுத்துறாங்க, இவ்வளோதான். விவசாய கடன் தள்ளுபடியே முழுவதுமாக பண்ண முடியல. அதில் ஏமாற்று வேலை அப்படின்னா 6 சிலிண்டர், அப்புறம் 2500 ரூபா, 4000 ரூபா படவை, நகை. தண்ணியில் எழுதி வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க, அதான் மறந்துடணுமா? கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. இன்சூரன்ஸு 25 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் அவர் விட்டாருங்க. அவரு ஜெயிக்க மாட்டேன்றதுனால தானே ஒரு 4 மாணவர்கள் கல்விக்கு 20 லட்சமா வட்டி இல்லை, 5 லட்சம் சொன்னார். எதுவாக இருந்தாலும் சரி, அவரால் முடியாதுங்க. அவர் செஞ்சதில் என்னது? ஜெயிக்க போகிறது இல்லை. திமுக ஒரு அச்சுறுத்தல் பாரு. ஜனங்களும் ரொம்ப உஷாரு, கோடி திரட்டுங்க தானே. அதுக்காக தான் ஓட்டு போட்டேன், இவருக்கு ஓட்டு போட்டாங்களா? ஜனங்களே, உங்களையும் தெரியும், நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அது அரசியல்வாதி அவனுடைய தெரியும். சரிங்க, அப்படியே மாற்றுவாருங்க, அப்படியே பரட்டுவாருங்க. நீ அப்படி சொன்னியா? அதுக்கு தானே ஓட்டு போட்டேன். ஒரு பொண்ணு சொல்ல 2500 தானே ஓட்டு போட்டேன். இறுதியாக ஒரு கேள்வி இது சார்ந்து, மின்தடை பிரச்சனை தற்பொழுது கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருப்பது போன்று தோன்றியது. பட் ஆனால் சாலைகளில் வரக்கூடிய அளவிற்கு மின் தட்டுப்பாடு சில பகுதிகளில் இருக்கதா தென்படுது. நம்ம பகுதிகளிலே சில நேரங்களில் பவர் போயிட்டு வருது. இது கோடை காலத்தில் போகிற பவராக எடுத்துக்கிறதா, அல்லது இதுக்கு கோடை காலத்தில் எக்ஸஸ் யூசேஜ் அது எப்பொழுதுமே ஒரு 10 to 15%, 20% இன்க்ரீஸ் ஆகும். இந்த நேரங்களில் வந்துட்டு அண்டை மாநிலங்களில் இருந்துட்டு தனியார்கிட்ட பவர் பர்ச்சேஸ் பண்ணப்படும். பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை தான் இவங்க ரத்து பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறது. சிடி தமிழ்குமார் தூயவனை காட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுப்போம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்றாரு. கேட்டால் மின்துறையில் கருப்பாடுகள் இருக்குது. இதை பாருங்கள், அந்த கருப்பாடு, வெள்ளாடு, செம்மறி ஆடு இதெல்லாம் கிடையாது கதை. சம்மரில் கன்சம்ஷன் அதிகமாகும், நைட்டெல்லாம் ஏசி ஓடும். புரியுதுங்களா? திமுக அரசு என்ன பண்ணிச்சு? டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் மாற்றிட்டாங்க, மாற்றிக்கிட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை போட்டு கொண்டு வரணும். முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் வில்லனாக காட்டுவீங்களே செந்தில் பாலாஜி, அவர் ஒரு வாரம் எடுத்தாந்து கூட வச்சுங்க, அவரெல்லாம் வாங்கி கொடுத்து சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். செந்தில் பாலாஜி வந்து ஒரு வாரம் ஒர்க்கை கொடுத்தா டெபுடேஷன் நீ போய்ட்டு திருப்பரங்குன்றத்தில் அப்படியே போய்ட்டு கோயிலை சுற்றி வா, பழைய RSS காரன் தானே, அப்படி சுற்றி வா, அதுக்குள்ளே அவர் இருந்து பார்த்துருவோம், என்ன பண்ணி முடிச்சிடுவோம். அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சிடுவாங்க. 6 நாள் 7 நாள் ஆகும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டா வந்து. இல்லை, மின்தடை பிரச்சனையே ரொம்ப சுலபமாகவே அவங்க சரி செய்யக்கூடிய அளவுக்கு நிர்வாகத்தில் நீங்கள் ஊழல்னு பேசிக்கிட்டு உங்களுடைய திறனின்மையை மறைக்கிறீங்க. நீங்கள் திறமையை காட்டுங்க. திறமையை காட்டாமல் எதுவும் காட்டாமல் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் பவர் இல்லைன்னா நம்மளால எதாவது செய்ய முடியும். 2 நாட்கள் பவர் கட்டுன்னு போராடுறாங்க. நேற்று தினம் கூட முதல்வர் அவர்கள் வீட்டு அருகே இருக்கக்கூடிய சாலைகளில் போராடி இருக்கிறாங்க. இப்படி அது போராட்ட காட்சியாக இது தோற்றமளிக்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான போக்கா இருக்கு. இதை நான் சரி பண்ணிடுவேன்னு முதல்வர் சொன்னார்னா அது வேற.
இல்லை வீட்டுக்கு வீட்டு ஜெனரேட்டர் வாங்கக்கூடிய திட்டம் தொடர்பாக நான் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பம்பு. ஜெனரேட்டர் வாங்க போகிறோமா அப்போ? இல்லைங்க, வீட்டுக்கு ஒரு ஜெனரேட்டர். எல்லாம் அப்படி ஏதாவது யோசிப்பாங்க குறுக்கு நெடுக்கா. வீட்டுக்கு ஒரு ஜெனரேட் பவர் அதான் இது இருக்கு, பல கொடுக்குறாங்களே. சோலார்லாம் வந்துருச்சுங்க. கொண்டாலாம் வந்துருக்கு. சோலார்லாம் அது ரொம்ப நாள் ஆகும். அப்படிங்களா? மழை வந்து அதில் என்ன பண்ணுறது தெரியல. அப்படிதான் இல்லை, சோலாரினுடைய அது இடம் வேணும். அது அவ்வளோ போகணும், நம்மளுடைய ரெக்யர்மெண்ட். அதுக்கு வீடு கொடுப்போம், அதெல்லாம் கிடையாது. ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டு அப்புறம் சோலார் கொடுப்போம். எப்படியும் நிறைய விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கும். சரிங்க, இப்படி தான் சில விஷயங்கள் நகைப்புக்குரியதான். அடிப்படையில் என்ன அப்படின்னா, திறமையே அற்றவர்களுடைய ஆட்சி இது. திறனற்ற ஆட்சி இல்லை, திறமையே அற்றவர்களுடைய ஆட்சி இது. கொஞ்சம் கால அவகாசம். ரெண்டாவது அவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்க அவங்க எல்லா விஷயத்தையும் சமரசம் பண்ணிக்குவாங்க. ஆட்சியை காப்பாற்றி என்ன பண்ண முடியும்? ஆட்சி நடத்தணும்ல. இல்லை, அவங்களுக்கு பதவியில் இருக்கணும்ல, அதான முக்கியம். இல்லை, பதவி எப்படி பார்த்தாலும் நீ வந்துட்டு ஏன்னா ஆட்சி விட்டா பொதுமக்களுடைய போராட்டத்தினால ஆட்சியை அகற்றிட முடியாது. ஆட்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். விஜய் முதல்வராக தொடர்ந்து எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்திடணும். 5 ஆண்டுல 3 ஆண்டு 29 வந்துட்டு ஒரே தேர்தல். அதனால் அதுக்கு தாண்டிலாம் கிடையாது, அதுக்குள்ளே முடிஞ்சு போய்டும் எல்லாமே. ஸோ இப்படி தான் இருக்குது. எனிவேஸ்ங்க, அதனால் அவங்க வந்துட்டு ஒரு சர்வைவல் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். இந்த மின் காரணமாக, மின்தடை காரணமாக அது போராட்டம்ங்கிறது மக்கள் வீதியில் இறங்கக்கூடிய அளவிற்கு சீரியஸாக போக தொடங்குது அப்படின்னா, அதை இனிஷியலே சரி செய்யாவிட்டால் அது இன்னும் கொஞ்சம் நாள்ல தண்ணீர் பிரச்சனை வரும். இன்னும் என்னெல்லாம் வர காத்திருக்குன்னு தெரியலங்கய்யா. நம்ம எனிவே மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பேசுவோங்கய்யா. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.